ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு வச்சு பாருங்கள், சுவை ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து கடுகு வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இன்ச் பொடியா நறுக்கின இஞ்சி, 3 பல் பொடியா நறுக்கின பூண்டு, 3/4 கப் பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும். தக்காளி மசிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 4 நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. 2 மணி நேரம் ஊற வச்ச குழம்புலியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். மசாலா வாசனை போகிற வரையிலும் கொதிக்க விடுங்க. கழுவின மீனை சேர்த்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 கப் தேங்காய் பால் சேர்த்து கலந்துட்டு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான கேரளா மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.